புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பு இன்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. புதுச்சேரியின் 15வது சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் அரசு பள்ளியில் 6வது முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் மேற்படிப்பிற்கு செல்லும்போது 3 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். 21 வயது முதல் 55 வயது வரையிலான அரசின் எந்த விதமான மாதாந்திர உதவித்தொகையும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். 30 வயதினை கடந்து திருமணமாகாத, கணவரை இழந்த, வேலையற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். திருமணம் ஆகும் வரை அல்லது வேலைக்கு செல்லும் வரை இது வழங்கப்படும் என அறிவித்தார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களே செயல்படுத்தப்படவில்லை என திமுக எம்எல்ஏவும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா குற்றம் சாட்டிய நிலையில் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்ல சட்டியில இருந்தாதான் அகப்பையில் வரும், இருக்கிறது அவ்வளவுதான். 13500 கோடியில இருந்தா எல்லாமே செய்யணும். நிறைய திட்டங்கள் வாரி இறைச்சிருக்காங்க, செய்யறோம் போறோம்னு சொல்லியிருக்காங்க. கடந்த முறை சொன்னதுலயும் பெரும்பகுதி எதுவும் செய்யல. 19 எல்லாம் சொல்லின்னு வராங்க. இவங்களால இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாது, அதனால சொல்லினே இருக்காங்க. எல்லா விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா கேட்கப்படும், கொடுக்கப்படும், உத்தேசிக்கப்பட்டுள்ளது, செய்ய நினைத்திருக்கிறோம், ஆய்வு செய்யப்படுகிறது. எல்லாத்துலயுமே பழைய விஷயத்துக்கெல்லாம் ஒன்ன கூட புதுசா நாங்க செய்ய போறோம் சொல்ல 2-3 அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அந்த அறிவிப்பும் செய்ய முடியாது, பெரிய அளவுல அது பணம் தேவை, செய்ய முடியாது. ஏற்கனவே இது வரைக்கும் 56,000 பேர் வாங்குறாங்க. அந்த 56,000 பேரும் தொடர்ந்து இந்த உயர்த்தப்பட்ட 2500 ரூபாய் பெறுவார்கள். இல்ல அதை உயர்த்தி வழங்கியிருக்காங்க. அதை பார்க்க அந்த திட்டத்தினுடைய பட்ஜெட் உரையை நீங்க முழுமையா படிங்க. உயர்த்தப்பட்டு யார் விண்ணப்பித்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது. புதிதாக உயர்த்தப்பட்ட தொகை இந்த ஆண்டு முழுவதும் வழங்கப்படும். உயர்த்தப்பட்ட தொகை அவங்க விண்ணப்பிச்சுட்டாங்கன்னா உடனே அதற்கான பரிந்துரை செய்து உடனடியாக அவருடைய வங்கி கணக்கு தான் போறோம். இது ஒன்றும் அவங்களை கையில் கொடுக்குறோம். அதனால இதுல வரலன்னா யாரும் எதிர்கட்சிகள் கூறிய குற்றச்சாட்டுலாம் பொய்யானது. முன்னதாக மதிய உணவு திட்டத்தில் வாரம் 3 நாட்களுக்கு வழங்கப்படும் முட்டை வரும் கல்வியாண்டு முதல் அனைத்து நாட்களிலும் வழங்கப்படும். மாலை நேரங்களில் வாரத்திற்கு 2 நாட்களுக்கு வழங்கப்பட்ட சிறுதானிய சிற்றுண்டிகள் இனி அனைத்து நாட்களிலும் வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாய் அல்லது தந்தையை இழந்து வாடும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு 2000 ரூபாயும், 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு 3000 ரூபாயும், 11ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 4000 ரூபாயும் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர்.